கீழே வந்து கிளாசிக் நாவல்னு வேற போட்டிருந்துச்சு. பொதுவா நமக்கு கிளாசிக் அப்படின்னா ஒரு அன்பை பத்தியோ, ஒரு நியதியை பத்தியோ, அப்புறம் நம்ம மனித உணர்வுகளுடைய அந்த போராட்டங்களை பத்தியோ, இல்ல மனிதர்களுடைய போராட்டங்களை பத்தியோ, பண்பாடுகளை பத்தியோ, கலாச்சாரத்தை பத்தியோ இருக்கக்கூடியதான் கிளாசிக்னு சொல்லுவோம். இப்போ ஒரு அம்மா வந்தால்னு அழகான ஒரு பிக்சர், அந்த ரேப்பர் வந்து ஒரு பிராமண பெண் வந்து அழகா அவங்களுடைய தோல்ல வந்து அந்த சேரிய இழுத்து போர்த்திட்டு அவங்க வந்து ஒரு அந்த அக்ரஹாரத்துக்கு நடந்து போற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கு அந்த இதுல. அப்போ சரி, ஏதோ ஒரு மெலோ டிராமா இருக்கு இந்த நாவல்ல. அப்புறம் ஐயாவும் நிறைய சொல்லுவாங்க, தீஜாவுடைய புத்தகம்லாம் படி, அது மனிதர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுவாங்க. சரி, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெலோ டிராமாக்கு ஆசைப்பட்டு அந்த புத்தகம் எடுத்தேன். ஆனா அந்த அம்மா தான் ஒட்டு மொத்தமா அந்த கதைகளுக்குள்ள ஒரு ட்ராமாவே கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது கதை படிக்கும் பொழுதுதான் புரிஞ்சுது.